தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 13/8/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யாத்திராகமம் 34 அதிகாரம் 35 இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. இஸ்ரவேல் மக்கள் மோசையின் முகத்தை பார்க்கும்போது மோசையின் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருக்கும் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த வசனத்தின் மூலம் நாம் அறியும் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், மோசே எப்பொழுதும் கர்த்தருடன் உறவாடிக்கொண்டே இருப்பார். அவருடன் பேசி அவர் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று கூறின அந்த அறிவுரையின்படி தானும் வாழ்ந்து இஸ்ரேல் மக்களையும் அதன்படி வழிநடத்திக் கொண்டார். பிரியமானவர்களே, ஆகவேதான் அவருடைய இதயம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே அவருடைய முகமும் பிரகாசித்தது. இப்பொழுது நம் வாழ்க்கையில் நாம் மன மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றோமா, அல்லது வெளியே சிரித்துக்கொண்டு உள்ளத்தில் ஏராளமான ஏக்கங்கள் கவலைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோமா? அப்படி என்றால் நாம் இறைவனுடைய சமூகத்தில் மோசையை போன்று காத்திருந்து ஜெபித்து அவர் விருப்பப்படி நடந்தோம் என்றால் நம்முடைய இதயத்தில் உள்ள கவலைகள் நீக்கப்பட்டு நம் அக இருள் நீங்கி நமது முகமும் பிரகாசமாக ஒளிமயமாக வாழலாம். பிரியமானவர்களே, நமது கவலைகளை கண்ணீர்களை நம் சகோதரர்கள் அல்லது நண்பர்களுடன் எடுத்துக் கூறினால் அவர்கள் மேலும் மேலும் நம் துக்கத்தை அதிகரிக்க செய்வார்களே ஒழிய அதை குறைக்க எந்த மனுஷனாலும் முடியாது. ஆனால் மோசையை போன்று நம் கவலைகளை கண்ணீர்களை கர்த்தரிடம் மட்டுமே கூறி அவருக்கு காத்திருந்து அவர் கூறும் ஆலோசனை கேட்டு அதன்படி நாமும் நம் சந்ததிகளும் நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். நம் ஏக்கங்கள் கவலைகள் நீங்கப்படும். நம் முகமும் மலர்ச்சியாக இந்த உலகத்தில் நாமும் நம் சந்ததிகளும் எந்த கவலையோ துக்கமோ இன்றி மன ரம்யமாக மன மகிழ்ச்சியாக வாழலாம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, மோசே உமது பாதத்தில் அமர்ந்திருந்து எப்பொழுது மிக பிரியமாய் நடந்த காரணத்தினால் அவருடைய இதயம் மகிழ்ச்சியாக இருந்தது, முகமும் ஒளிமயமாக காணப்பட்டதப்பா. அதே போன்று நாங்களும் உமது பாதத்தில் காத்திருந்து எப்பொழுதும் உம்முடன் மட்டுமே உறவாடி கொண்டிருந்தோம் என்றால் எங்களுடைய இதய கவலைகள் வேதனைகள் நீங்கி நாங்களும் முக மலர்ச்சியுடன் வாழ முடியும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. எதை கற்றுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்றிலிருந்து எங்கள் கவலைகளை துக்கங்களை பிறரிடம் எடுத்துக் கூறாமல் உமது பாதத்தில் அமர்ந்து உம்மிடம் கூறி நீர் கூறும் ஆலோசனையின்படி நடப்போம் என்று உறுதி கூறுகின்றோம். அதன்படி எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து மன துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி எங்கள் முகத்தையும் ஒளிமயமாக பிரகாசமாக மாற்றி ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.